அன்றைக்கி ஒரு நாள் எமோஜி சேலஞ்ச். இன்றைக்கி இந்த எமோஜி தான் நம்ம எடுத்துருக்கோம் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நம்மளுக்கு ஜெல்லி தான் வந்திருக்கு. அழகாக ஜெல்லியை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜெல்லி வேறு லெவலில் ஜிகிலாக இருந்துச்சு. குட்டி வயசில் இதெல்லாம் நான் நிறைய விரும்பி சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்தது. அது அப்படியே அழகாக முழுங்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு லேஸ் தான் வந்திருக்கு. லேஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம். இது வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இந்த க்ரீன் லேஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் என்ன லேஸ் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக அந்த லேஸ் 4 சிப்ஸ் தான் இருந்தது. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிஸ்கெட் மேரி கோல்டு. அது தண்ணியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அழகாக அந்த மேரி பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மேரி கோல்டு அழகாக அந்த பிஸ்கெட் நிறையவும் இருக்குது. அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அழகாக அதை தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஃபேவரட்டான பிங்கோ மேடாங்கல்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அதில் புது ஃப்ளேவர் பீஸான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஃபேவரட்டான குட் டே சாக்கோ சிப் தான் இப்போது அதிகமாக போட்டு வருது. அதில் சாக்கோ சிப்பு வேறு லெவலில் இருந்தது. அதை தான் அழகாக சாப்பிட்ருந்தேன். உண்மையாலே அது மெல்ட் ஆகி வாயில் போதும் அந்த சாக்கோ சிப்லாம். நெக்ஸ்ட் அழகாக கப் கேக் தான் சாப்பிட்டு இந்த சேலஞ்சை எப்படியும் முடிச்சு. நெக்ஸ்ட் சேனல் பண்ண சொல்லி கிளம்பணும். பாய்.